ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் ஆர்ட். இன்றைக்கி நம்ம நார்மல் பேஸில் ஒரு மினி பேஸ்கெட் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதில் நான் 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஆரஞ்சு வந்து நம்மளுக்கு ஒரு அரை ரோலுக்கு கொஞ்சம் அதிகமாக ஆயிருக்கு. மிச்சம் இருந்த ப்ளூ ஒயர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உள்ளெல்லாம் அழகாக ஃபினிஷிங்கோட சூப்பராக வந்திருக்கு. இதில் வந்து ஒரு 6 டைமண்ட் அளவுக்கு எனக்கு வந்திருக்கு. இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 5.25 அடியில் ஒரு 16 ஒயர் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கட் பண்ணியிருக்க ஒரு ஒயரை 2ஆக மடிச்சுக்கலாம் சரிசமமாக வச்சுட்டு. அதோட கட்டோடு இருக்க ஒயரில் நம்ம ஒரு 12 சென்டிமீட்டர் கம்மியாக எடுத்துக்கலாம். எடுத்து அதை மடித்து அந்த அளவோடு மடிச்சுக்கலாம். மடித்ததை வந்து பின்னாடி வச்சுக்கலாம். இப்போ வெட்டி வச்சுருக்க 16 ஒயர்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ அந்த லூப்புக்குள்ளே இந்த கட்டோடு இருக்க ஒயரை போட்டுக்கலாம். பின்பக்கமாக இருக்கிற ஒயரை வந்து மேலே எடுத்து விட்டு, ரைட் சைடில் இருக்க ஒயரை வந்து லெஃப்ட் சைடில் எடுத்து விட்டு நாட்டை வந்து டைட் பண்ணோன்னா அழகான பாக்ஸ் நாட் ரெடி. இப்போ இந்த 2 ஒயரையும் நம்ம சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ சரியாக இருக்குது. சரியாக இல்லைன்னா நீங்கள் லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இது பாருங்கள், ஒரு 12 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் ஒயரை வந்து கம்மியாக விட்டுருக்கேன் சைடு ஒயருக்காக. மறுபடியும் வெட்டி வச்சுருக்க இன்னொரு ஒயரை எடுத்து சரிசமமாக மடிச்சுக்கலாம். ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு நான் வந்து பின்னாடி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு நான் இப்போ போட ஆரம்பிக்க போகிறேன். அப்படி போடுறப்ப நீங்கள் வந்து செக் பண்ணாமலே அந்த ஒயர் ஈவனாக வரும். அதுக்காக உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அதே மாதிரி நம்ம இங்கே ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். அதை நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் செக் பண்ணுறப்ப ரொம்ப சின்ன அளவு தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். இதே மாதிரி வரிசையாக நம்ம 16 ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். 16 ஒயரையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா 2 கார்னரையும் பிடிச்சிக்கிட்டு சைடு ஒயரை ஒரு 12 சென்டிமீட்டர் வந்து நம்ம கம்மியாக எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஒயர் வச்சு நம்ம அளந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த முறுக்கெல்லாம் தன்னாலே சரியாயிடும். அதுக்கப்புறமா இதை சைடு ஒயரை அளந்துக்கிட்டு அந்த நாட்டு வரைக்கும் போட்டுட்டு பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு அங்கேருந்து நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணலாம். சென்டர் ஒயர்லேருந்து மேலே ஒரு 4 லைனும் கீழே ஒரு 3 லைனும் போட்டுக்கலாம். மொத்தமாக 8 லைன் போட்டுக்க போகிறோம் பேஸு. போட்டுட்டு இப்போ நம்ம இது சரியாக இருக்கான்னு பார்த்துப்போம். நீங்கள் அந்த சென்ட்ரு ஒயரையே வந்து நீங்கள் அளந்துட்டு வெட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு முடிக்கிறப்ப கொஞ்சம் பத்தாமல் இருக்காது. நம்ம ஒரு ஒயராக போடுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இல்லைனா நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த நாட் அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒயர் எடுக்கும்போதும் ஒயர் எடுங்க. இப்போ இதே மாதிரி இந்த 2 ரோ ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ அளந்துட்டு இப்போ நம்ம இதையும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அடையாளத்துக்காக நம்ம அந்த ஃபஸ்ட்டு போட்ட லைனை வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நம்ம மேலே ஒரு 3 லைனும் கீழே மேலே ஒரு 4 லைனும் கீழே ஒரு 3 லைனும் போட்டுக்க போகிறோம். இப்போ எனக்கு இவ்வளோ ஒயர் மீதி இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த
டபுள் கலரில் இன்னொரு ஒயராக நான் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இதுவுமே போட்டுட்டு மிச்சம் இருக்கிறது தான். இந்த கார்னர் ஒயர்லேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். கார்னர் சைடு மட்டும் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ நான் அந்த அளவுக்கு பிடிச்சிக்கிட்டு இங்கேருந்து ஒரு 4 நாட் போட்டுக்க போகிறேன். கார்னர் சைடு மட்டுமே அந்த 5 சென்டிமீட்டர் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். மற்ற சைடில் இருக்க அதே அளவு தான் நான் அளந்து வெட்ட போகிறேன். இப்போ இந்த 16 நாட்டையும் வந்து இப்போ நம்ம 4 நாளாக டிவைட் பண்ணி இந்த ப்ளூ ஒயர் வந்து அளந்துட்டு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சைடில் போகிற ஒயரை பிடிச்சிட்டு நம்ம அளந்துட்டு அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 கார்னர்லேயும் தான் அந்த 5 சென்டிமீட்டர் வந்து அதிகமாக நம்ம விட்டு வெட்ட போகிறோம். இப்போ சைடு ஒயர் அளந்துக்கிட்டு ஈவனாக அளந்துக்கிட்டு நம்ம அங்கேருந்து நாட் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இதே மாதிரி இன்னும் ஒரு 4 நாட்டுக்கு அப்புறமா சைடு ஒயர் அளந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சுற்றிலும் வந்து நம்ம 4 நல்லா டிவைட் பண்ணி ஒயரை கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த ப்ளூ ஒயரை மட்டும் நம்ம வந்து பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கலாம் நல்லா டைட்டாக. இப்போ இது அதே தான் இது அப்படியே இருக்கட்டும். இது இப்போ வேறு கூடையில் போட்டு காட்டுறேன். வேறு கலர் ஒயரில் கொஞ்சம் ஷேட் மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த 2 ப்ளூ ஒயரையும் பிடிச்சி நம்ம ஒரு நாட்டு டைட்டாக போட்டுக்க போகிறோம். இது வந்து சும்மா ஒரு பக்கத்தில் போகிற சின்ன கடைக்கு போகிறதுக்கு, இல்லை ஒரு கோயிலுக்கு கூட இந்த கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சின்னதாக இருக்கும் இது. இது மாதிரி ஃபுல்லாகவே நம்ம இந்த ப்ளூ ஒயரை மட்டும் சேர்த்து நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கலாம். இப்போ பக்கத்தில் 4 ஒயர் இருக்குது ப்ளூ ஒயருக்கு பக்கத்தில். அந்த ஒயர் வச்சு எப்படி பிஸ்கட் நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். 2 ஒயரை வந்து நம்ம சரிசமமாக மடிச்சுக்கிறோம். இப்போ 3வது ஒயரை வந்து அந்த 2 ஒயரையும் சுற்றி நம்ம எடுத்துக்கலாம். 2 ஒயரையுமே கட்டை வரையிலால் அழுத்தி பிடிச்சிட்டு சுற்றி வந்ததுக்கப்புறம் கீழே மேலே இருக்க ஒயரை வந்து மேலே எடுத்து விட்டுக்கலாம். இப்போ சுற்றி வந்த ஒயரை வந்து ரைட் டு லெஃப்ட்டு லூப்புக்குள்ளே விட்டுக்கலாம். அதையும் நல்லா கீழே எடுத்து விட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கலாம். இப்போ மேலே எடுத்து விட்டுருக்க ஒயரை மறுபடியும் நம்ம கீழே நம்ம செட் பண்ணிக்கிறோம். இப்போ 4வது ஒயரை மறுபடியும் அந்த 2 ஒயருக்கு இடையில் நம்ம ஒயரை சுற்றி நம்ம போட்டுக்கலாம். இப்போ கீழே வச்சுருந்த ஒயரை மேலே அதது இடத்துல மறுபடியும் நல்லா எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கீழே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கலாம். இப்போ சுற்றி வந்த ஒயரை ரைட்டு டு லெஃப்ட் லூப்புக்குள்ளே விட்டிங்கன்னா
அழகான பிஸ்கெட் நாட் ரெடி. ஃபஸ்ட்டு போடுறதுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். போட்டு பழகிட்டிங்கன்னா இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கூடையை சட்டுன்னு முடிக்கிறதுக்கு இந்த நாட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைமே வந்து இவ்வளோ ஹைட் கிடச்சிரும். உங்களுக்கு வந்து அந்த நாட்டு வந்து பிஸ்கெட் நாட்டு வளைஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ அந்த ப்ளூ ஒயர் வந்து 2 சைடும் வெட்டி விட்ருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்து இந்த ஆரஞ்சு ஒயர் வச்சு நம்ம மிக்ஸ்டு நாட் ஒன்று போட்டுக்கலாம். அந்த நாட் சிங்கிள் நாட் வந்து 2 ஒயரும் 2 சைடும் பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா டைட்டாக போட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு பிஸ்கெட் நாட் போட்டுக்கலாம். போடும்போதே நல்லா இழுத்து பிடிச்சி நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இந்த சைடில் இருக்க ஒயர்லையும் ஒரு சைடு அந்த சைடு பிரியும், இன்னொரு சைடு இந்த ஒயர் வந்து இந்த சைடு பிரியும். அதை பிடிச்சிக்கிட்டு இந்த பிஸ்கெட் நாட்டில் வர ஆரஞ்சு ஒயர் வச்சு மிக்ஸ்டு நாட் நம்ம போட்டுக்கலாம். இந்த பக்கமாக ஒரு 2 நாட்டு, அந்த பக்கம் ஒரு 2 நாட் போட்டதுக்கப்புறமா அந்த 2 ப்ளூ ஒயரும் வந்து கிராஸ் ஆகிற இடத்துல நம்ம ஒரு ப்ளூ நாட் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ அப்படியே இன்னொரு நாட் நான் போட்டு காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். உங்களுக்கு பிஸ்கெட் நாட் வந்து நீங்கள் பழகணுன்னா நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு பழகிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து போடுங்க. இது ரொம்ப ஈஸி தான், பிகினர்ஸ் கூட ஈஸியாக போட முடியும். நீங்கள் எடுத்த உடனே வந்து பெரிய அளவில் நீங்கள் ஒயர் வெட்ட வேணாம். ஒரு 5.25 அடி 5 அடி ஒயர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த கூடை வந்து கரெக்டாக வரும். ஒரு ஒயரும் மெலிசு தடியாக இருக்கிற ஒயருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அளவுகளும் கொஞ்சம் மாறும். எனக்கு இந்த கூடையை வந்து முடிக்கிறதுக்கு எனக்கு 5 அடி தேவைப்பட்டுச்சு. ஒயர் வந்து மொத்தமாக இருந்துச்சுன்னா ஒரு 5.5 அடி இல்லைன்னா 6 அடி கூட எடுத்துக்கோங்க. அப்போ இன்னொரு நாட் வந்து எக்ஸ்ட்ராவாக வரும். இப்போ பிஸ்கெட் நாட் முடிச்சாச்சு. இப்போ சைடில் வர ப்ளூ ஒயரை வந்து சேர்த்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்டிருக்க இந்த மாதிரி வரும், பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம சுற்றி போட்டாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் வர லைனை வந்து கிராஸ் ஆகிற ஒயரை வந்து நம்ம போட போகிறோம். முதல்ல வந்து ஸ்ட்ரெயிட் ஒயரை நம்ம பிடிச்சி நம்ம பிஸ்கெட் நாட்டு அழுத்தி பிடிச்சி போட்டோம். இப்போ வந்து ஒயர் வந்து அதுவாகவே ஒதுங்கும். 2 ஒயர் 4 ஒயரும் கிராஸ் ஆகும். அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம அழகாக போடலாம். கீழே போட்ட அதே மாதிரி பார்த்துக்கோங்க. போடும்போது டைட்டாக போட்டுக்கோங்க ஒயரை. இப்போ கிராஸ் ஒயர்லையும் அதே மாதிரி போட்டுக்கலாம். கீழே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஒயரில் போட்டு பிஸ்கெட் நாட் போட்டு ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணோம். அதே மாதிரி கிராஸ் ஆகிற ஒயர் அதுவே கிராஸ் ஆகிற ஒயரை
அது மாதிரி நம்ம போட்டுக்க போகிறோம். இந்த சைடு ஒரு 2 நாட்டும், அந்த சைடு ஒரு 2 நாட்டும், 2 ஒயரும் ஜாயின் ஆகிற இடத்துல ப்ளூ நாட்டும் வரும். இப்போ ஜாயின் ஆகிற இதே மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு கூடை வந்து ஃபினிஷ்ட் ஆகிடும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது எங்கள் வீட்டு குட்டி வால், அது எந்த வேலையுமே செய்ய விடாது. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு ஒயர் மீதி இருக்குது பாருங்கள். இந்த ஆரஞ்சு ஒயர் கிராஸ் ஆகிற இடத்துல மட்டும் நீங்கள் வேணும்னா ஒரு நாட் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். இதில் எனக்கு ஒரு 6 பிஸ்கெட் நாட் கிடச்சிருக்கு. நான் ஒரு 5 அடி எடுத்திருந்தேன். நீங்கள் ஒரு 6 அடி எடுத்திங்கன்னா இன்னும் ஒரு 7 பிஸ்கெட் நாட் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒயர் வந்து அது சைடு போகிற அளவுக்கு நம்ம எந்த சைடு போகுதோ அந்த சைடே நம்ம சொருகிக்கலாம். ஒயர் வந்து ரொம்ப சிக்கனமாக வெட்டியிருக்கேன். இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டு முடித்ததுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரி அழகான கூடை வந்திருக்கு. உங்களுக்கு எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.